அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யோகா ஆனந்த ஆசனம். ரொம்ப ஆனந்தமாக செய்யக்கூடிய ஒரு ஆசனம். இதில் இந்த யோகாவை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸும் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும்னு சொல்லலாம். இந்த யோகாவை நீங்கள் செய்யும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹிப் நல்ல ஃபேட்டெல்லாம் குறையும். உங்களோட ஹிப்பில் இருக்கக்கூடிய எல்லா ஃபேட்டும் குறையும். உங்களுடைய தைஸில் இருக்கக்கூடிய எல்லா ஃபேட்டும் குறையும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபேட் டெபாசிட் உங்களோட ஹிப்பில், தைஸில், அப்டமெனில் இருக்கக்கூடிய எல்லா ஃபேட்டும் கண்டிப்பாக குறைக்கக்கூடிய ஒரு யோகா இது. அதனால தான் இது பேர் ஆனந்த ஆசனம்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஜென்ரலாக இப்போது உடம்புக்குள்ளே இருக்க ஃபேட்டு தேவைப்படுற அளவை தவிர இருக்கக்கூடிய எல்லா அளவையும் குறைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஆசனம் இது. இன்றைக்கி நம்ம அந்த ஆசனத்தை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். உங்களோட மெதுவாக உங்களோட போஸ்டருக்கு வாங்க. கம்ப்ளீட்டாக படுத்துடணும். இந்த மாதிரி ஒன் சைட் டர்ன் பண்ணி படுக்கணும். முதல் நிலை என்ன பண்ண போகிறோம்னா, உங்களுடைய கால்களை நல்லா மேலே தூக்க போகிறோம். ஒரு காலை நல்லா மேலே தூக்கிட்டு மறுபடியும் ஃபுல்லாக வைக்க போகிறோம் கீழே. கால்களை நல்லா மேலே தூக்குங்க பார்க்கலாம். உங்களுடைய ரைட் லெக் நல்லா ஹைட்டாக மேலே தூக்குங்க. உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு ஹைட்டாக தூக்கலாம். ஆனால் நீங்கள் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது உங்களுடைய நீ பெண்ட் பண்ணக்கூடாது. கால்களோட முட்டியே மடக்கக்கூடாது. மறுபடியும் அப்படியே ஃபுல்லாக கீழே வைங்க. நீங்கள் இதை முதல்ல செய்யும்போது ஒரு 10 டைம்ஸ் இதை மட்டும் செய்யலாம். மறுபடியும் இதை தூக்குங்க. 1 2 கீழே வச்சிடலாம். 1 2 1 2. இதே மாதிரி உங்களுடைய முதல் நிலையை தொடர்ந்து ஒரு 1 வீக் செய்யுங்க. உங்களுடைய ஹிப்பில் இருக்கிற உங்களுடைய கால்களில் இருக்கிற ஃபேட்டு முதல் நிலை குறையும். ஒரு ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஃபேட் குறையும். அதுக்கப்புறமா செகண்ட் ஸ்டேஜ் எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம். இப்போ செகண்ட் ஸ்டேஜ் எப்படி பண்ணணும்னா, உங்களோட கால்களை நல்லா மேலே தூக்குங்க பார்க்கலாம். உங்கள் ரைட் லெக்கு அதே ஸ்டேஜில் நிப்பாட்டி 10 கவுண்ட் பண்ணணும். நல்லா மேலே ஹைட்டாக தூக்குங்க. உங்களுடைய கால்களோட முட்டியை மடக்கக்கூடாது. 1 2 3 4 5 6 7 8 9 10 வச்சுருங்க கீழே. நல்லா டீப் ப்ரீத்திங் 2 தடவை இழுத்து விடுங்க. முக்கியமாக இந்த யோகாவை நீங்கள் பண்ணும்போது ப்ரீத்திங் நார்மலாக தான் இருக்கணும். மூச்சை ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் செய்யும்போது உங்களோட கால்களை முட்டியை மடக்கினா கூட பரவாயில்ல. செகண்ட் ஸ்டேஜ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட கால் முட்டிகள் மடங்கக்கூடாது. இப்போ நம்ம அடுத்தது 3வது ஸ்டேஜ் எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம். இதே மாதிரி உங்களோட கால்களை நல்லா மேலே தூக்குங்க. இப்போ உங்களோட கையை எடுத்துகிட்டு போய் பிடிங்க பார்க்கலாம் காலை. இப்போ இந்த மாதிரி பிடிக்கணும். உங்களோட கால் முட்டியை மடக்காத முடிந்த அளவுக்கு உங்கள் காலை உங்களுடைய ஹெட்டு பக்கம் கொண்டு வரணும். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு நார்மல் ப்ரீதிங்கில் இருக்கணும். யோகா பண்ணும்போது ஸ்மைலிங்காக பண்ணணும். ஏன்னா யோகாவோட பேர் என்ன? ஆனந்த ஆசனம். இது நீங்கள் செய்யும்போது உங்களுடைய அப்டமன் சம்மந்தப்பட்ட இருக்கிற ஃபேட் கண்டிப்பாக குறையும். உங்களோட தைஸில் ஃபேட் டெபாசிட்டே இருக்காது. இது நீங்கள் செய்யும்போது நல்லா ஸ்லிம்மாக ஆகலாம் கண்டிப்பாக. அதனால் உங்களுக்கு ஃபேட் டெபாசிட் இருந்தால் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம் அது. ரிலாக்ஸ் பண்ணிங்க. நல்லா டீப் ப்ரீதிங் பண்ணுங்கள் 2 தடவை. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பு பண்ணும்போதும் கண்டிப்பாக டீப் ப்ரீத்திங் 2 தடவை பண்ணணும். மறுபடியும் இன்னொரு தடவை பார்க்கலாம். இந்த கால் மேலே தூக்குங்க. கையை பிடிங்க. 1 2 3 4 5 நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். காலை வச்சுருங்க கால் கீழே. இப்போ இந்த யோகாவை பண்ணும்போது உங்களுக்கு எந்த இடத்துலையும் உங்களுக்கு என்ன வரக்கூடாது? மசில் ஸ்டிஃப்னஸ் வரக்கூடாது. மசில் ஸ்டிஃப்னஸ் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு நல்லா டீப் ப்ரீத்திங் இழுத்து விட்டிங்கனாவே கண்டிப்பாக உங்களுக்கு மசில் ஸ்டிஃப்னஸ் போயிடும். உட்காந்துருங்க நார்மலாக. இன்றைக்கி நம்ம பார்த்த அந்த ஆனந்த யோகாசனத்தை நீங்கள் டெய்லி பண்ணி ஆனந்தமாக இருப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நாளைக்கு வேறு ஒரு யோகாவோட உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.